இதுவரைக்கும் கேரட் கூட முட்டை சேர்த்து இப்படி ஒரு கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். 2 முட்டையை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக அதே கப்பில் 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சரியாக 1 கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சத்து மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு கேரட் துருவலையும் சேர்த்துருங்க. கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு செய்யக்கூடிய மோல்டில் பட்டர் பேப்பர் சேர்த்து பாதி மாவை ஊற்றிட்டு மிச்சத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட சாக்லேட்டில் செய்யலாம். நான் 2 பங்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அடுத்ததாக கடாய் ஒன்று ஹீட் பண்ணிடுங்க. நான் பிரியாணி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி விட்டு எடுத்திங்கன்னா அருமையான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானது கூட. என்னோட குழந்தைகளுக்கு நான் அதிகமாக இதான் செய்து கொடுப்பேன். ட்ரை பண்ணுங்கள்.